நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், கெட்டவர்கள் நல்லா இருக்கிறார்கள். இருந்தாலும் கடவுளை அதிகமாக வழிபடுகிறேன், கஷ்டத்தை மட்டும் எனக்கு தருகிறார் என்று நினைப்பவரா நீங்கள்? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். ஒரு சின்ன கதையின் மூலம் உங்களுக்கு புரிய வைக்க இந்த அடியேன் முயற்சிக்கிறேன். ஒரு சிறிய கிராமத்தில் இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் குணத்தில் நல்லவனாகவும் பக்தியில் சிறந்தவனாகவும் இருந்தான். ஆனால் அவனுக்கு வாய்த்த மனைவி கொடுமைக்காரியாக இருந்ததால் அவனோட வாழ்க்கையானது மிக போராட்டமாக கடக்க வேண்டியதாக இருந்தது. வேலை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் கடவுளை வழிபடுவதிலும் தியானம் செய்வதிலும் செலவழித்து வந்தான். ஆனாலும் பக்தியுடன் கடவுளை வழிபட்டாலும் அவனது கஷ்டங்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. தினமும் புது புது பிரச்சனைகளை சந்தித்து வந்ததால் அவன் மன உளைச்சலுக்கு ஆளானான். அதே ஊரில் கெட்ட எண்ணங்கள் நிறைந்த பணக்கார ஒருவன் இருந்தான். தன் சந்தோஷத்திற்காக எந்த செயலையும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு வந்தான். அவனுக்கு நல்ல குணமுடைய பக்தியில் சிறந்த மனைவியும் அமைந்திருந்தாள். ஆனால் அவனுக்கோ துளியளவும் கடவுள் நம்பிக்கையே இல்லை. அவன் அடிக்கடி ஆன்மீகத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் கேளுகின்றலும் செய்து அந்த வாலிபனை நோகடிப்பான். இதனால் ஒரு கட்டத்தில் இருவர்களுக்கு இடையே சண்டை மோதல் ஏற்பட்டு வாக்குவாதமும் அதிகமானது. கோபத்தில் அந்த வாலிபன் இறைவன் மீது தனது பக்தி உண்மையானதாக இருந்தால் ஒரு வாரத்துல நீ செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனைகளை அனுபவிப்பாய் என்று சாபமிட்டான். சிரித்து கொண்டே அந்த பணக்காரன் அப்படி நடக்கவில்லை என்றால் நீ ஆன்மீகத்தை கைவிட வேண்டும் என்று அந்த வாலிபனுக்கு சவால் விட்டான். அதற்கு ஒப்புக்கொண்ட வாலிபன் கடவுளிடம் தீவிரமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டான். போட்டியின் வார இறுதி நாளும் வந்தது. அந்த நாளில் காட்டுக்கு சென்று தேவைக்கு அதிகமான பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி விருந்திற்காக வீட்டிற்கு அந்த பணக்காரன் வந்து கொண்டிருந்தான். வரும் வழியில் களைப்பாக இருந்ததால் அந்த பணக்காரன் ஒரு மரத்தடியில் சிறிது நேரம் உறங்கலாம் என்று எண்ணி அவன் உறங்கினான். உறங்கியவன் திடீரென்று உருண்டு அருகில் இருந்த ஒரு சிறிய பள்ளத்தில் விழுந்தான். அந்த பள்ளத்தில் தங்கம் வைரங்களும் நிறைய புதையில் இருக்க அதை பார்த்ததும் எல்லையில்லாத மகிழ்ச்சியுடனும் அதனை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். இதனிடையில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த வாலிபனை மாடு முட்டியதில் அவனுக்கு படுகாயம் அடைந்து படுக்கையானான். இப்படி வெள்ளந்தியான ஒரு கணவனுடன் வாழ்வதை விட தாய் வீட்டில் வாழ வெட்டியாக இருந்து விடலாம் என்று எண்ணி அந்த வாலிபனை அப்படியே விட்டுவிட்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள். நல்லவர்களுக்கு ஏன் இத்தனை சோதனைகள் தர இறைவா, என்னால் இதற்கு மேல தாங்க முடியாது என்று எண்ணி அந்த வாலிபன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கிறான். உடலில் காயங்கள் வலிகள் அதிகமாக இருந்த போதிலும் அந்த வலிகளை தாங்கிக் கொண்டே வீட்டின் பின்புறம் இருந்த கிணற்றிற்கு அருகே வந்தான். இறைவா, நான் உன்னை நம்பி அந்த பணக்காரனிடம் சவால் விட்டேன். ஆனால் அவனிடம் தோற்று போகும்படி செய்து விட்டாய். உன்மேல் நான் வைத்திருந்த பக்திக்கும் நீ செவி சாய்க்கவில்லை. இப்போது நான் உயிருடன் இருந்தால் பிணத்திற்கு சமமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையை விட மரணமே சிறந்தது. நான் உன்னிடமே வருகிறேன் என்று கூறியவாறே அந்த கிணற்றில் குதித்தான். கிணற்றில் குதித்த அந்த ஒரு சில நிமிடங்களிலே திடீரென்று தன்னை யாரோ தூக்குவதை போல உணர்ந்தான். எந்த கடவுளை அவன் பக்தியோடு வணங்கினானோ அதே கடவுள்தான் அவனை காப்பாற்றுகிறார். உடலாலும் மனத்தாலும் வேதனையுடன் இருந்த அவனுக்கு இறைவனை வணங்க தோன்றவில்லை. மாறாக சண்டை போட தொடங்கினான். தனது ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் கடவுளிடம் கொட்டி தீர்த்தான். இதனை அனைத்தும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கடவுளோ அவனை தன்னோடு அணைத்து கொண்டார். இறைவனின் அரவணைப்பினாலே சற்று அவன் ஆறுதல் அடைந்தான். மகனே, இப்பிறவியில் நீ நல்லவனாக பிறந்து இருந்தாலும் முற்பிறவியில் அந்த பணக்காரனை விட மிக கொடுமைக்காரனாக இருந்தாய். நீ உன்னோட மனைவியை ஒரு நாளும் மதித்ததே இல்லை. ஆனால் அவனோ முற்பிறவியில் நல்ல காரியங்களை செய்து வந்தான். இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் தான தர்மங்களையும் செய்து புண்ணியங்களை சேர்த்து கொண்டான். அதனால் இப்பிறவியில் அவனுக்கு சகல நன்மைகளையும் கிடைத்தது. உனக்கோ முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனுபவித்து வருகிறாய். என்னை அனுதினமும் நீ வணங்கியதால் நீ அனுபவிக்க வேண்டிய கர்மத்தின் பெரும்பாலான பாவங்களை எல்லாம் நானே ஏற்றுக்கொண்டேன். நீ செய்த பாவங்களின் சிறு பகுதி மட்டுமே நீ தண்டனையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். மனிதனாக பிறப்பெடுக்கும் எல்லோரும் முதலில் அவர்கள் செய்த பாவங்களுக்கான கர்மாவை அனுபவிக்க தொடங்குகிறான். ஆனால் கெட்டதை மட்டுமே செய்யும் ஒருவனுக்கோ அவன் முற்பிறவியில் செய்த புண்ணியங்களை அனுபவித்தது பின்பே அவன் செய்த பாவங்களுக்கான கர்மாவை செயல்பட தொடங்கும். பணக்காரனுக்கு கிடைத்த புதையல்தான் அவனுக்கு கடைசி புண்ணியமாகும். அவன் செய்த அனைத்து புண்ணியங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு
அவனுக்கு புதையலாக கிடைத்தது. முற்பிறவியில் அவன் செய்த புண்ணியங்களின் பலன் முழுவதையும் அவன் அனுபவித்து விட்டான். இனி அவன் பாவங்களுக்கான பலன் தொடங்கும் காலம் வந்துவிட்டது. உனக்கு நீ இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்களில் உனது அனைத்து பாவங்களும் கரைந்து விட்டன. இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீயே உன் கண்களால் பார்த்து தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு இறைவன் மெல்ல மெல்ல மறைந்தார். நாட்கள் செல்ல செல்ல வாலிபனின் உடல்நிலை சரியானது. அந்த ஊரில் இருந்த பணக்கார விதவை பெண் இவனை திருமணம் செய்து கொள்ள இவனும் பணக்காரன் ஆனான். குழந்தைகள், தொழிலில் வளர்ச்சி என்று அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்பட்டு மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தான். அதே சமயத்தில் அந்த பணக்காரனுக்கு வினோதமான ஒரு நோய் தாக்கி படுத்த படுக்கையாகிவிட்டான். அவனது மனைவியும் திடீரென்று இறந்துவிட அவன் கூட இருந்தவர்கள் அவனை ஏமாற்றி அவன் சொத்துக்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு வெளியில் துரத்திவிட்டனர். இங்கு பலரும் கூறுவது கெட்டவர்கள் நல்லாத்தானே இருக்கிறார்கள் என்று. நல்லா இருக்கிறார்கள் என்பது வேற, நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பது வேற. நிம்மதியாக மன நிறைவுடன் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் மனதிற்கு கட்டுப்பட்டு நல்லவர்களாக வாழ்ந்து பாருங்கள். சொர்க்கம் இருக்கும் என்பதை வாழும்போதே தெரிந்து கொள்ளலாம். ஓம் சிவாய.